கோவை ஸ்டைலில் காளான் குழம்பு வச்சுட்டோம். இன்றைக்கி கோவை ஸ்டைல் காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள், நம்ம 2 பேக்கெட்டு காளான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கப்பக்கிழங்கு, ஒரு கப்பக்கிழங்கு அறுத்து வச்சுருக்கோம். அரை மூடி தேங்காய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா மல்லி கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, பட்டை, கிராம்பு, கசகசா கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை. முதல்ல நம்ம பட்டை, கிராம்பு, கசகசா, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இதை முதல்ல அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ புதினா மல்லி இதில் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 தக்காளியும் போட்டுடுறோம். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம், மசாலா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் பாருங்கள் நல்லா கலந்துருச்சு. இப்போது மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது நம்ம போட்டுருவோம். மல்லித்தூள், மிளகாத்தூள் இதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் காளான், நம்ம காளானையும் இதில் சேர்த்துடலாம். காளானை போட்டு நல்லா கலந்து விட்டுலாம். காளானும் மசாலா எல்லாம் ஒன்னோட மிக்ஸ் ஆயிடணும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதையும் இதில் போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான இந்த காளானும் மரவள்ளி கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் குழம்பு வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே நம்ம தேங்காவை நைஸாக அரைச்சிடலாம்.
இப்போ தேங்காய் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். குழம்பு நல்லா வெந்துருச்சு. காளானும் மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்கோம், அது நல்லா வெந்துருச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, இதையும் பண்ணிடுங்க. இது வெந்தோடனே நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காயும் சேர்த்துக்கலாம், நீங்கள் தேங்காய் பால் எடுத்தும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருவோம். காய் வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். குழம்பு இறக்கி வச்சுட்டோம். இப்போ தாளிச்சிடலாம். நெய் ஊற்றி, கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். இதில் சோம்பு கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த நெய்யில் போட்டுருவோம். கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த குழம்புல கோவை ஸ்டைலில் காளான் குழம்பு வச்சுட்டோம். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச குழம்பு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோவை ஸ்டைலில் சமைச்சிடலாம்.